viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 12 எக்ஸசைஸ் நம்பர் 12.2ல 7th சம் பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ட்ரூத் டேபிளில் ஃபார்ம் பண்ணிட்டு இது டோட்டலோகியா இல்லை கான்ட்ரடிக்ஷனா இல்லை கண்டிஞ்சன்சியா அப்படின்னு சொல்லணும். இப்போது இதுதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். இங்கே மொத்தமே ஃபஸ்ட்டு 2 ஆல்ஃபபெட் தான் இருக்குது அப்படின்றனால நம்மளுக்கு 4 ரோ தான் வரப்போகுது. ஸோ பி வந்து ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், கியூ வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸ். இப்போ வந்து P disjunction Q, that is இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ட்ரூ எல்லாம் 1ன்னு எடுத்துக்கோங்க, ஃபால்ஸ் எல்லாம் 0 எடுத்துக்கோங்க. ஸோ 1 into 1 1 ட்ரூ, 1 into 0 0 ஃபால்ஸ், 0 into 1 0 ஃபால்ஸ், 0 into 0 0 ஃபால்ஸ். அடுத்தது வந்து PVQ, இது வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரூ ப்ளஸ், அதாவது 1 + 1 1 தான். ஸோ ட்ரூ, 1 + 0 1 ட்ரூ, ஸோ 0 + 1 ட்ரூ, 0 + 0 0, ஸோ ஃபால்ஸ். இப்போது அடுத்தது நெகேஷன் PVQ, தட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் PVQ. ட்ரூ எல்லாம் ஃபால்ஸாக எழுதுங்க, ஃபால்ஸ் எல்லாம் ட்ரூவாக எழுதுங்க. இப்போது லாஸ்ட் டேபிள் வந்துட்டு, அதாவது இந்த P டிஸ்ஜங்ஷன் Qவையும் இந்த நெகேஷன் PVQவையும் நம்ம வந்து மறுபடியும் டிஸ்ஜங்ஷன் பண்ண போகிறோம், தட் இஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ட்ரூ இன்ட்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் இன்ட்டு ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் இன்ட்டு ஃபால்ஸ் இன்ட்டு ட்ரூ ஃபால்ஸ். ஸோ எல்லாமே ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. அதனால் லாஸ்ட் காலமில் எல்லாமே ஃபால்ஸ்ன்னு வந்ததால் இது கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். இப்போது நான் லாங் ஷார்ட்டில் ஃபுல் டேபிள் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் சம். தேங்க்யூ வியூவர்ஸ்.